வாயுடையார்க்கு வார்த்தை தரும் வண்டமிழே, சேயுடையார் வீட்டிலே செழித்து வரும் செந்தமிழே, நேய கலவி மயக்கத்தில் நெஞ்சுருகி மாயவிழிக்காரி முத்தமிடும் பொழுதும் மூழ்கி அதில் சத்தமிடும் பொழுதும் சங்கொலிக்கும் என் தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். என்னை இந்த மேடையிலே வீட்டிற்க செய்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அடுத்த வணக்கத்தை தெரிவித்து, இந்த அளவிலே இந்த ஹார்ட்ஃபுல்னஸ், நிறைந்த மனது, அழகான ஒரு தமிழ் வார்த்தை அதுக்கு, நிறைந்த மனது. மனசுனா எங்கே எல்லோரும் கையை வச்சு காமிப்பாங்க. ஆக்சுவலாக மனசு இங்கே கிடையாது. ஏன்னா ஹார்ட்டுக்கு நினைக்க தெரியாது, மறக்க தெரியாது, எதையும் இது பண்ண தெரியாது. அது ஒன்லி பம்பிங் மெக்கானிசம் மட்டும்தான். அந்த காலத்தில் இதுதான் மெயினாக. அந்த வசதி எல்லாருமே மனசுனா கையை தொட்டு காமிச்சாங்க. பட் மனசுங்கிறது நமக்கு மூளையில் தான் இருக்குது. நினைப்பதுகள் எல்லாமே மூளையில் தான் இருக்கிறது. அந்த அளவிலே நிறைந்த மனசு, ஹார்ட்ஃபுல்னஸ், அந்த மாதிரி ஒரு தியானம் மையத்தை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர்களுக்கும், எனக்கு முன்பு பேசியிருந்த அமரஜோதி அவர்களுக்கும், என்னுடைய வழிகாட்டி டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கும், என்னுடைய சக மருத்துவர் டாக்டர் சிவராஜ் அவர்களுக்கும், மற்ற ஏனைய எல்லோருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இந்த தியானம் யோகா இதில் என்ன ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் வந்திருக்கான்னு பார்க்க வேண்டாம். பட்டு இங்கே அமரஜோதி பேசும்போது குறிப்பிட்டார்கள், எல்லா நோய்களுக்கும் மனம்தான் காரணம். பல நோய்கள் வருவதற்கு டென்ஷன் எல்லாமே அவர் குறிப்பிட்டார். தற்கொலை, சிறுவர்கள் முதற்கொண்டு தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் இந்த தற்கொலைக்கு முக்கியமான காரணம் இப்போ மீடியா. ஒரு 11 வயது பெண்ணு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிச்சுன்னா, நமக்கு சில பேருக்கு இங்கே எப்படி நாட்டு போடணும் கூட தெரியாது. பெரியவர்களுக்கு அது கயிறு எப்படி நாட்டு போகிறது கூட தெரியாது. ஆனால் 11 வயது இங்கே இருக்கிற டாக்டர் சேதுராமன் அவர்களுக்கு தெரியும். அவருடைய பள்ளியிலே ஒரு ஆசிரியருடைய பெண், 11 வயது பெண், பல வருடங்களுக்கு முன்பாக 11 வயசு தான். பிகாஸ் ஆஃப் மீடியாவில் எல்லாமே ஸ்டூல் வைக்கிறது, ஏறுறது, நாட்டு போகிறது, ஃபேனில் மாற்ற வரைக்கும் காமிக்கிற வாசி அதை பார்த்து இந்த ஒரு 11 வயது பெண் தற்கொலை செய்து கொண்டாக்கா பிகாஸ் ஆஃப் இந்த மீடியா. அந்த அளவுக்கு இந்த தற்கொலையை தவிர்க்க வேண்டும். அதற்கு என்ன வழிமுறைகள் எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். தியானம் என்பது எப்படி வந்ததுனாக்கா, முதல்ல 4 வேதங்கள், ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம். இதில் ரிக்வேதத்தில் பல பிரிவுகள், 4 பிரிவுகள், பின்னால் ஒரு 6 பிரிவுகள் இருந்தது. அதில் ஒரு பிரிவு தான் யோகம் என்பது. யோகம் என்பது கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஹடயோகம், எந்திர மந்திர தந்திர குண்டலினி யோகம், இது மாதிரி 9 வகையான யோகங்கள் இருந்தது. அந்த பிரிவு ஒன்று தான் இவை ஏல்பியம், நைல்பியம், பிரணாமயம் அண்டு மெடிடேஷன், தியானம், கடைசியாக சமாதி நிலை. இப்படியாக பிரிவுகள் வந்தது. ஸோ வேதம் தான் நமக்கெல்லாம் 4 வேதங்கள், 9 உபநிஷத்துக்கள் தான் நமக்கு வழிகாட்டாக இருந்திருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு பிரிவாக வந்தது யோகங்கள். பின்பாக அதிலே தியானம் வந்தது. அந்த தியானம் பயிற்சி தான் இப்பொழுது நாம் எல்லாம் பண்ணிக்கோம். ஏன் தியான பயிற்சியை பண்ண வேண்டும்? ஏன் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும்? மனம் என்பது ஒரு குரங்கு, மனித மனம் என்பது குரங்கு, அங்கும் இங்கும் தாவும் என்று சொல்வார்கள் சித்தர் பாட்டில். அது மாதிரி மனம் ஒரு குரங்கு மாதிரி தாவி கொண்டிருக்கும். அது ஒரு நிலைப்படுத்துவதற்கு ஒருமுகப்படுத்தி நாம் இருக்கும்போது தான் தியானத்தில் உட்காரணும். தியானத்தில் உட்காரும் பொழுது, ஒரு மனம் ஒருநிலைப்படும் பொழுது, இந்த ஒரு அலைப்பாயும் மனத்தை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் முக்கியமான ஒன்று தியானத்திலே கற்பிக்கப்படுகிறது. யோகம் என்பது அதில் தான் பிரணாயம் என்றெல்லாம் அந்த கர்மயோகம், இந்த ஹடயோகம் பதஞ்சலி முனிவரால் நமக்கு பரப்பப்பட்டது. முதலே சிவபெருமான் அவர்களால் சப்த ரிஷிகளுக்கு, 7 ரிஷிகளுக்கு போதிக்கப்பட்டது தான் யோகம் என்று சொல்வார்கள். யோகம் என்றால் இன்னொரு அர்த்தம் அதிர்ஷ்டம்னு அர்த்தம். யோகம் வந்துருச்சுன்னா அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு அதில் ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் சன்னியாசம் வாங்க போயிருக்காரு. ஏங்க சன்னியாசம் வேணும்? யோகம் அடிச்சிருச்சுங்க, அதனால தாங்க நான் சன்னியாசம் வந்தேன்னாரு. யோகம் அடித்தா நல்லதாங்க, என் மனைவி பேர் யோகங்க அப்படி, அதனால தான் சன்னியாசம் வாங்கன்னு. அது அதிர்ஷ்டம் என்பது என்பார்கள். இது மாதிரி பிரணாயம், சுதர்சக்கரை, இதெல்லாம் மெடிக்கலில் நாங்கள் சொல்கிறது தான். பிரணாயம் என்பது மூச்சு பயிற்சிங்கிறோம். மூச்சு பயிற்சிங்கிறது யூ ஷுட் ஃபில் த ஆல் த ஆல்வேல், இந்த ட்ரெக்கியா, இது பிராங்கியல் ட்ரீஸு, ஏருக்கு காற்றறைகள் ஆல்வேல்னு சொல்லுவோம் நாங்கள் மெடிக்கலில். இதை யூ ஹேவ் டு ஃபில் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் பேசிக் நீட் ஃபார் அவர் லிவிங் டிஷ்யூ. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் இது பண்ண முடியாதுன்னு. அதை ஃபுல்லாக இழுத்து வெளியே விடுறது தான்
பிராணாயம்ங்கிறது, சுதர்ஷன கிரியாங்கிறது ஒரு டைப் ஆஃப் எல்லாம் மூச்சு பயிற்சி தான். நாங்கள் மெடிக்கலாக வந்து சொல்லுவோம், ஒரு நாள்பட்ட நோயாளிகள் படுத்திருக்காங்க, ஒரு அறுவை சிகிச்சை படுத்திருக்காங்கனாக்கா அடுத்த நாள்லாம் மூச்சு எடுங்கம்பாங்க. இப்போலாம் அந்த ஸ்பைரோமீட்டர் ஒன்று வச்சு ஊத சொல்கிறோம். சிம்பிளாக வந்து ஒரு பலூனை கொடுத்து ஊதனா போதும். நல்லா ஊதனாக்கா நுரையீரல் விரிவடையும். நல்லா பலூனை ஊதனாலே போதும், நுரையீரல் விரிவடையும் நன்றாக. ஆக்சிஜன், யூ கெட் ஏ ஃபுல் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் எ பேசிக் திங் ஃபார் ஆல் டிஷ்யூ. தெரிஞ்சிருக்காங்க. இப்போ டாக்டர் சேதுராமன் தெரிஞ்ச அவங்க ப்ரேயர் ஹாலில் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்க வச்சாக்கா 10 பேர் கீழே விழுவாங்க மயக்கடிச்சு. ஏன்னா கிராவிடேஷனால் ஆல் த பிளட் கோஸ் டு தி காலுக்கு போயிடுது. பிரெயினுக்கு குறையும் போது தே கெட் ஃபெயிண்டட். அதான் சிம்பிள் மெக்கானிசம். உடனே அவங்கள படுக்க வச்சு தலையாக்கி ஒரு படுக்க வச்சா ஆட்டோமேட்டிக்காக தே வில் ரெக்கவர். இதனால தான் அந்த ஆக்சிஜன் இஸ் நீடட். அதுதான் சொல்லிக் கொடுக்குறது அந்த பிராணாயம், சுதர்ஷன கிரியா, இதெல்லாம் வந்து சொல்கிறது. ஸோ ஆக்சிஜன் மெயினாக நமக்கு தேவை ஒன்று. தியானத்தில் வந்துன்னா மனசை ஒருமைப்படுத்தணும். ஏன் மனசை ஒருமைப்படுத்தணும்? ஏன்னா மனசு முன்னாடி சொன்ன மாதிரி அலைப்பாயும் போது நல்ல எண்ணங்களை இல்லாமல் கெட்ட எண்ணங்கள் மனதிலே புகும் பொழுது அதை விளக்குவதற்கு மனதை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயமாக நாம் இது பண்ணலாம். அதனால் எல்லா நோய்களுக்கும் நாங்கள் இப்போ சிவராஜாவட்டும் நானாகட்டும் 40-45 வருடங்களாக நாங்கள் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கோம். எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் அவங்களுடைய ஹேபிட். இந்த பழக்க வழக்கங்கள் ரொம்ப கிடையாது. அவன் சிகரெட் பிடிக்கிறான், அவன் மது அருந்துறான், அது மாதிரிலாம் இருந்தாக்கா அதெல்லாம் ஓரளவுக்கு தான் நான் அந்த உடம்பு. ஆனால் மனம் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா எந்த நோயும் நம்ம எதிர்க்கலாம். அது எக்ஸாம்பிளே நிறையா. ஒரு ஃபிசிஷியன் நானும் பார்த்துருக்கேன், அவர் சிவராஜும் பார்த்துருக்கேன். ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆவாங்க. அட்மிட் பண்ண உடனே நாங்கள் வந்து இசிஜி எடுத்துகிட்டு அவங்க அட்டாக் வந்திருக்கு, நிறைய பிளாக், இந்த வேஸ்குலர் பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்போம். ஒன்று காலம்பரம் வீட்டில் மனைவியோட சண்டை போட்டிருப்பார், இல்லைன்னா ஆஃபீஸில் ஏதாவது சுப்பீரியர் ஆஃபீஸில் ஏதாவது சத்தம் போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு அழுத்தம், டென்ஷன், மன அழுத்தம், ப்ரீடிஸ்போசிங், ட்ரிகர் ஃபங்க்ஷன், ட்ரிகர் ஆக்ஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த நேரோ பிளட் வெசல், இந்த காட்டு ட்ரிகர் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் மன அழுத்தத்தினால. மனம் ரிலாக்ஸாக வச்சுருந்தா இது மாதிரி அட்டாக் வர்றதை நிச்சயமாக ஓரளவுக்கு தவிர்க்கலாம் என்பது இப்பொழுது. ஆனால் கொலஸ்ட்ரால்லாம் இப்போ நிறையா பேர் கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஸ்டாட்டின்னு எல்லாம். ஆனால் இப்போ புது தியரி வந்து ஸ்டாட்டின்லாம் கூடாது. கொலஸ்ட்ரால் இஸ் நீடட் ஃபார் அவர் பாடி. ஹார்மோன் சிந்தசிஸுக்கு, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, லிவர் ஃபங்க்ஷனுக்கு இட் இஸ் நீடட். இட் இஸ் அதிகமாகுதுன்னா பாடி இஸ் நீடட், அதனால் ஃப்ளக்சுவேட் ஆகுது. அதனால் யூ ஷுட் நாட் ரெடியூஸ் யுவர் கொலஸ்ட்ரால். இப்போ நியூ தியரியெல்லாம் வந்துகிட்ருக்கு. நம்ம ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நிறையா இருக்கும், மாறி மாறி வருது. அதனால் எதையுமே நம்ம வந்து எல்லாமே ஒன் சைடு எடுத்துக்கூடாது. பட்டு அப்பப்போ நம்ம எடுத்துக்கணும். கொலஸ்ட்ரால் வந்து எல்லாமே உடனே கொலஸ்ட்ரால் வந்து ஒரு கொஞ்சம் பார்டர் ஆனது ஸ்டாட்டின் ஆரம்பிச்சிடறாங்க. அது மாதிரிலாம் ஆரம்பிக்க வேண்டாம். ஒரு நல்ல டயட் அண்ட் எக்ஸசைஸ் இந்த தியானம் இருந்தாலே யூ கேன் ரெடியூஸ் யுவர் கொலஸ்ட்ரால். நீ நாட் கோ ஃபார் ஸ்டாட்டின்ங்கிறது இப்போ லேட்டஸ்ட் தேரி. அந்தளவுக்கு மனசை தான் இது பண்ணியிருக்கோம். அதுக்கு நமது கண்ணதாசன் பாட்டு ஒன்றே இருக்குது. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தது யாரடா, அது 8 குஞ்சுகள் போட்ட பின்பு சோறு போட்டது யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதுமே வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. ருத்ரன் மாத்திருப்போதம்லாம் 2 சைக்காட்ரிஸ்ட், லீடிங் சைக்காட்ரிஸ்ட் சென்னையில் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நிறையா சொல்லி ஒரு தேரியல் நிறையா சொல்லி அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட இந்த 2 லைனில் கண்ணதாசன் அடக்கிட்டார். மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயிடா. ஸோ கீப் யுவர் மைண்ட் ஃப்ரீ, யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் யுவர் டிசீஸ். உங்களோட நோயிலேருந்து விடுபடலாங்கிறதுக்கு தான் அது சொன்னது. சமீபத்தில் என்னுடைய நண்பர் வைரமுத்து அவர்கள் ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். லெட்டர்னால் எதுவுமே எழுதலை. அன்புள்ள வைரமுத்து, 8 லைனு. மனிதன் 1000 சொல்லட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி, உலகம் 1000 சொல்லட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி, கதை சொல்ல ஒருவர் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கைகூரல் வாழ்க்கையிலும் நியாயம் உண்டு அப்படின்னு ஒரு 6 ஹெட்லைன் மட்டும் எழுதி அனுப்பிச்சிட்ட, வேற எதுவும் பண்ணலை. ஸோ பிகாஸ் ஆஃப் மனசை பார்த்துக்க நம்ம உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி, கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சி. அது மாதிரி மனசை பார்த்துக்கிட்டாக்கா யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் யுவர் டிசீஸு. டயட்டு முக்கியமான, டயட்டு முக்கியமானது. பேலன்ஸ் டயட்டுங்கிறோம், சரிவிகித உணவு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேலன்ஸ் டயட்டு. ஆனால் நமக்கு தெரியாமல் நம்ம சரிவிகித ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு இட்லி
சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், முலாப்படி தொட்டுக்கிட்டு அதில் என்ன இருக்குது? இட்லியில் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு 3 தான் பேசிக்கு. அரிசி வந்து கார்போஹைட்ரேட்டு, உளுந்து அதில் வந்து புரோட்டீனு, எண்ணெய் ஊற்றுறோம் முலாப்படிக்கு அது ஃபேட்டு. ஒரு பூரி டால் சாப்பிட்டாக்கா பூரி வந்து கார்போஹைட்ரேட், கோதுமை வந்து கார்போஹைட்ரேட்டு, பொரிக்கிற எண்ணெய் வந்து ஃபேட்டு, தொட்டுக்கிற டால் வந்து புரோட்டீன். ஸோ நம்ம முன்னோர்களே தருவோம். ஆர்டினரி பொங்கல் எடுத்துங்களேன், பொங்கல் வந்து அரிசியும் பச்சை பயிரும், கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், நெய் ஊற்றுறோம், ஃபேட்டு. ஸோ இதை சரிவிகித உணங்கிறது. அது மட்டும் பத்தாது, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மைக்ரோநியூட்ரியன்ட்ஸு, வைட்டமின்ஸு, மினரல்ஸு இதுவும் ஆட் பண்ணணும். அதுக்கு தான் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறோம். காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டு சாதத்தை குறைக்கணுங்கிறதுக்கு ஒருத்தர் யாரோ பேசும்போது அழகாக சொன்னார், இலையை பரிமாறிடுங்க, இலையை திருப்பிடுங்க, திருப்பிட்டு காய்கறிகளை சாப்பிடுங்க, சாதத்தை தொட்டுங்க. ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. இல்லாட்டி நாங்களாம் முன்னாடி சொல்லுவோம் காய்கறி நிறையா சாப்பிடுங்க அதெல்லாம் சொன்னாங்க. இது எவ்வளோ ரீச் ஆகுதில்ல, ரீச் ஆகுறது ரொம்ப கரெக்டாக ரீச் ஆகணும். நான் இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், 4 அறைகள் இருக்குது இருதயத்தில், வலது மேலறை, வலது கீழறை, இடது மேலறை, கீழறை, இப்படிலாம் சொல்லிவிட்டு ஆனால் அவங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவேன், உங்கள் லவ் பண்ணும்போது உங்கள் ஹஸ்பண்டு உன்னை லவ்வர் சொல்லுவான், உன்னை என் இதயத்தில் வைத்திருக்கேன்னு, எந்த சேம்பரில் வச்சுருக்கேன்னு கேளு, எந்த அறையில் வச்சுருக்கேன்னு. ஏன்னா மீது 4 அறை, மீது 3 அறையில் யாராவது வச்சுருப்பான், அதனால் எந்த அறைன்னு கேளுன்னு. அதுக்கும் ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்கான். அதுக்காக தான் இது மாதிரி கேள்வி வந்திருக்கிறதுக்காக, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன், ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ தட் ஒரு இடத்துல வைக்கலை, ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னு வச்சுருப்பார். அது மாதிரி மனசு பண்ணுவோம். உணவு பழக்க வழக்கங்களை சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு டயட்டு, இதை சாப்பிடக்கூடாது, டயபெட்டிக்கு, யூ ஷுட் நாட் டேக் ஸ்வீட்டு, இது சர்க்கரை, இது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எதையுமே அளவோடு இருந்தால், கேலரி தான் முக்கியம். மோர் தென் என்ன டைப் ஃபுட் வருது, கேலரி, டோட்டல் கேலரி ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல ஒரு ஒர்க் பண்ணுறவன், வயலில் வேலை பார்க்குறான், விவசாயி, ரோடு போடுறான், இவனுங்களாம் 2500 கேலரி வேணும். அதே சமயத்தில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது டாக்டரு, ஒரு சார் மாதிரி ஹெட் மாஸ்டர், இவங்கெல்லாம் செடென்ட்ரி ஒர்க்கு, உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு 1500 கேலரி இருந்தாலே போதும், 1500 அதுக்கு மேலே வேண்டியதில்லை. கொஞ்சம் பிபி, டயபெட்டிக் இருக்கும், இன்னும் ஒரு 100-200 குறைச்சிக்கலாம். இதை வந்து பிரிச்சுக்கணும், 300 கேலரி, காலம்பரம் 300, மத்தியானம், நைட்டு, ஈவினிங் ஒரு 200, இப்படி பிரித்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த கேலரியை படிக்கணும். கேலரியை பிரித்து சாப்பிட்டாக்கா நோ அதர், யூ கேன் டேக் ஸ்வீட்டு. ஒரு மத்தியானம் ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு யூ ஷுட் ஃபோர்கோ யுவர் லஞ்ச், லஞ்சை விட்டுடணும் ஒரு லட்டு, ஏன்னா லட்டில் 300 கேலரி இருக்கும். அதுக்கப்புறமா சாதம் சாப்பிட்டிங்கன்னா அப்போ தான் கேலரி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ பட் அதே எப்பயாவது சொல்கிறேன், ஏன்னா நியூட்ரிட்டிக் வேல்யூ வராது. அதனால் வெறும் லட்டு சாப்பிட்டாக்க நியூட்ரிட்டிக் வேல்யூ வராது. அட் எ டைம் சம்டைம்ஸு ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது, டயபெட்டிக் அது மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக என்னன்னாக்கா, வாட் எவர் யூ கன்சியூம் யூ பர்ன்ட் இட் அவுட். சக்தியை எரிச்சிடணும், யூ ஷுட் நாட் அக்குமுலேட். அதுதான் பேசிக் திங்கு. அது வைரமுத்து ஒரு கவிதை சொல்வார், எரிக்காத சக்தியும் செரிக்காத உணவும் உன்னை சுடுகாட்டு கெட்டு செல்லும் தேரின் 2 சக்கரங்கள் பாரு. யூ ஷுட் பர்ன் ஆல் த வாட் த கேலரி யூ கன்சியூம். அதுதான் முக்கியமானது ஒன்று. அதே மாதிரி சொல்வார், சாப்பாட்டு மேஜைக்கும் படுக்கறைக்கும் எந்த அளவுக்கு நீளம் இருக்கிறதோ அதான் உன் ஆயிலும் நீளம். ஸோ அவ்வளோ தூரம் போய் சாப்பிட்றது தான் குறைஞ்சிரும். ஒரு டாக்டரு கொடவாசல் இருக்கா, அவர் சொல்லுவார், நைட்டு வந்து நான் வந்து பின்னால் போய் கடைசியாக படுத்துப்பேன், பெட்ரூமில் படுக்காமல். ஏன்னா காலிங் பெட் 1:30 மணிக்கு அழிச்சா கோபமாக ஏந்திரிப்பேன், நடந்து வரதுக்குள்ளே அந்த கோபம் குறைஞ்சிரும். உடனே திறந்தாங்க அவன் மேலே கண்ணாமனா திக்கிட்ட ஆரம்பம் அந்த பேஷண்ட்டை. தூரமாக இருந்துட்டு வரும்போது கோபம் குறைஞ்சிரும். அது மாதிரி அதனால தான் சாப்பாட்டு மேஜை நீளம் அதிகமாக இருந்தால் உன் ஆயிலும் நீளமாக இருக்கும்ன்றாங்க. அவரும் அந்த மனசு தான் சொல்லும்போது சொல்லுவார், இரவு படுக்கும் பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கா பார்த்துங்க, விடிந்ததும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கா பார்த்துங்க. 2 இருந்தால் யூ ஆர் ஆல் ரைட், யுவர் ஹெல்த் இஸ் ஆல் ரைட். மனச்சிக்கல் மலச்சிக்கல் அப்படின்னு பாரு. அது மாதிரி கல்லீரலை பற்றி பேசும்போது சொல்லுவார், கல்லீரல் எல்லாருக்கும் டாக்டர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் இட் டஸ் ஒர்க்கு, பிலியரி செக்ரேஷன், டீடாக்சிகேஷனு, அது மாதிரி நிறைய ஒர்க்கை வந்து இது பண்ணுறது. கொலஸ்ட்ரால் மேனுஃபேக்சர் எல்லாமே, ஹீமோகுளோபினை ஸ்பிட் பண்ணுறது, ஹீம் அண்ட் குளோபின் எல்லாமே. ஆனால் நிறைய வேலை செய்கிறது கல்லீரல். ஆனால் அது வந்து கல்லீரல் கழுதை மாதிரி பொதி சுமக்கும், ஆனால் படுத்தால் எழுந்திருக்காது. அதனால் படுத்தா எழுந்திருக்காது. அது ஒன்ஸ் லிவர் ஃபெயிலியர் வந்துட்டால் யூ கேனாட் ஒன்லி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப
காஸ்ட்லி, ரொம்ப சஃபஸ்டிகேட்டட். இன்னொருத்தர் பாதி லிவரை கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் லிவரை வெட்டு கீப், இது மாதிரி ஹார்ட்டை எல்லாமே சொல்லும்போது சொன்னாங்க. அது மாதிரி யூ மஸ்ட் கீப் யுவர் ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்கிட்டா போதும். எதாவது வச்சுக்கிறதுக்கு தான் இது மாதிரி தியான பயிற்சிகள். தியானம் பண்ணும்பொழுது மனம் ஒருமுகப்படும் போது யூ வில் பி டெஃபினெட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசீசஸ். அதனால் டிசீஸை பார்த்து பயப்பட வேண்டாம். யூ கேன் ஹேவ் எ ஃபுல் லைஃப் டெஸ்பைட் டயபெட்டிக்ஸ்மாங்க. யூ கேன் ஹேவ் எ ஃபுல் லைஃப் டெஸ்பைட் டயபெட்டிக்ஸ். எந்த நோய் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்மளால் முடியும். பட் மனதளவில் இருக்கணும். நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கணும். நினச்சாக்க நல்லா இருப்போம். அது எக்ஸாம்பிளே நாங்கள் சொல்லுவோம். ஒருத்தரை யாராவது செலக்ட் பண்ணி ஒரு பர்சனை நீங்கள் நாளைக்கு 5 பேர் சேர்ந்துங்க போய், என்னப்பா குமார் என்னமோ மாதிரி இருக்க, டல்லாக இருக்க, முகம்லாம் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிறகு அடுத்த ஆள் வந்து, என்னப்பா ஒரு மாதிரி உன் முகம் இருக்க, நல்லா இல்லையா, உடம்பு சரியில்லைன்னு ஒரு 4 பேர் கேட்டால் நல்லா இருக்குன்னு படுத்துருவான் நிச்சயமாக. பிகாஸ் மைண்ட் கண்ட்ரோல்ஸ் த பாடி. அவன் மைண்ட் கண்ட்ரோல்ஸ் த பாடி. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன நம்ம என்ன நல்லா தான் இருக்க, எல்லாம் இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, என்னமோ ஆயிடுச்சு போல் நமக்கு நினச்சி ஒன்றுமே இல்லாமலே படுத்துருவான். தட் இஸ் மைண்டு. அந்த மைண்டு இப்போ எம்ஜிஆர் வந்து அவ்வளோ கடைசி வரைக்கும் போராடி வாழ்ந்தான்னா பிகாஸ் ஆஃப், எல்லாம் சொல்லுவாங்க பியாண்டு மெடிக்கல் லிமிட்டேஷன்னாக்கா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மைண்டு. யூ வாண்ட் டு லீவ், வாழணும்னு நினச்சாக்கா நிச்சயமாக வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படின்னு பாட்டு இருக்கும். அது மாதிரி வாழ நினச்சா நிச்சயமாக வாழலாம். யூ கேன் லீவ் வித் ஃபுல் ஒரு நல்ல ரீசனபிளாக நல்ல லைஃபோடு வாழத்தான் நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு இது மாதிரி தியான பயிற்சிகள் வேணும். யாராருக்கு வேணும்னாக்கா எல்லாருக்கும் தேவையில்லை. இது ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கவங்களுக்கு தேவையில்லை. கொஞ்சம் வீக் மைண்டாக இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தியானம் பயிற்சி தேவை. தியானம் ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கவங்க தே கேன் எது வேணால் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். தியானம் வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப வீக் மைண்ட் அங்கே இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தியான பயிற்சிகள் தேவை. அந்த தியான பயிற்சி எடுத்து இதுக்காக இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இந்த நம்ம ரவிசங்கர் பண்டிட் ரவிசங்கர் நம்ம பாபநாசில் இருந்தவர் அவர் பண்ணார். பதஞ்சலி முனிவர் அவங்க எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்களும் யோகா பற்றி நம்ம மோடி அவர்களும் நிறையா சொல்லியிருக்காங்க. யோகா இஸ் நத்திங் பட் ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், அவ்வளோதான். எக்ஸசைஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு. அங்கே ஸ்கூலில் வந்து ட்ரில் மாஸ்டர் 1, 2, 3ன்னு சொல்லி கொடுக்குறது. இல்லை சைனீஸ் ஜப்பான் ஒலிம்பிக்கில் பார்த்தா ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு ட்ரெட்மில் பண்ணுறோம், ஓடுறோம், அத்லெட்டு, எல்லாமே ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸு. யூ ஆர் மோல்டிங் யுவர் பாடி, அவ்வளோதான். பாடியை மோல்ட் பண்ணுறோம். சின்ன வயசுலேருந்து மோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா டெஃபினட்டாக மோல்ட் ஆகிடும். பெருசான பிறகு பண்ண முடியாது. ஒன்லி திங் போன் யூ கேனாட் பெண்டு. ஜாயின்ட்ஸ் அண்ட் அதர் டிஷ்யூஸ் அண்டு லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். போனை மட்டும் பெண்ட் பண்ண முடியாது. எவ்வளோ ஜிம்னாஸ்டிக் பண்ணாலும் இந்த தையை 2ஆக உடைக்கணும் முடியாது. தை போனு முடியாது. அதனால் போனை மட்டும் ஒன்று பண்ணுறது. பட் லிகமெண்ட்ஸ் அண்ட் ஆல் கேன். அதனால தான் சொல்லுவாங்க டெலிவரி சமயத்தில் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் டெலிவரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் ஆல் பெல்விக் லிகமெண்ட்ஸ் எல்லாம் டைட் லிகமெண்ட்ஸும் லேக்ஸ் ஆகிடும். லேக்ஸ் ஆகும்போது தே வில் கேன் டெலிவரி ஈஸிலி. அதனால் குனிஞ்சு நிமிந்து வேலை பாருங்கள் அப்படிம்போம். நாங்கள் குனிஞ்சு வீட்டில் ஹஸ்பண்டை வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பாடு போடாதீங்க, கீழே உட்கார வச்சு சாப்பாடு போடுங்கன்னு. அவன் அதுக்காக நான் வேணும் இப்படி கீழே உட்காரது, எனக்கு பழக்கம் இல்லை, தொப்பை வந்து இடிக்குது அப்படின்னு சொல்லுவான். பட்டு ப்ரெக்னென்ட்டு லேடிக்கு ஹஸ்பண்டுக்கு சொல்லுவான், நீங்கள் கீழே உட்காருங்க, குனிஞ்சு பரிமாறும் போது அது மாதிரி. அதே மாதிரி நம்ம இந்தியன் டைப் ஆஃப் லேபரேட்டரிஸ் ஆர் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்போட இந்தியன் டைப்பில் ஸ்குவாட் பண்ணி உட்காரும்போது ப்ரெஸ் பண்ணுது, அப்டமனை ப்ரெஸ் பண்ணும்போது டெஃபிகேஷன் வில் பி ஈஸியர், மோஷன் போகிறது வெஸ்டர்ன் டாய்லெட்டோட. அதனால தான் நம்ம இந்தியாவில் எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்ல பழக்க வழக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அது மாறிடுச்சு. சில பழக்கங்களை எடுத்துக்கணும், சிலதை எடுத்துக்கூடாது. சிலதை எடுத்துக்க வேண்டியதுதான். நான் தான் சொல்லுவேன், ஏங்க ஒரு சின்ன கல் இருக்க வாழைத்தண்டு சாறு சாப்பிடலாமான்னு. வாழைத்தண்டு சாறு வந்து நீங்கள் சாப்பிட்னாக்கா ஒரு 10 வாழை மரத்தை வெட்டி அதை தண்டை எடுத்து சாறு எடுத்து சாப்பிட்டாக்கு அதுக்கு 10 பைசா ஒரு லாஸ்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டா போதும். யூ வில் கேவ் வித் டயகுரிசிஸ் எஃபெக்ட். இதை போய் அதுக்கே பத்தணும். பட் முன்னோர்கள் வைத்தது தப்பு இல்லை. அந்த காலகட்டத்துக்கு அவங்க தேவையானதை வச்சாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு வரணும். அது சிம்பிளாக சொன்னேன். இப்போ மெட்ராஸ் போனால் மாட்டு வண்டிகிட்ட போயிடலாம். ஆனால் யாரோ போகுமா? நம்ம போகலாம், மாட்டு வண்டி போகலாம். பட் காலத்தின் நேரத்தை கவனித்து நம்ம ஹை ஸ்பீட் வெஹிக்கிளில் போகிறோம். ஆனால் போக முடியாது கிடையாது. அதனால் மாற்றிக்கணும், காலத்தை மாற்றிக்கணும். சாணி போட்டு முழுங்கினாங்கனாக்கா அந்த காலத்தில் மண் தர
அது இருக்கணுங்கிறதுக்கு சாணியை போட போட இறுகி சிமெண்ட் மாதிரி ஆகிடும் ஃப்ளோரு. கிருமி நாசினி ஆன்டிசெப்டிக் ஒன்று ப்ளஸ் இருக்கிறதுக்காக. இப்போ போய் மொசைக்கில் போய் இல்லை டைல்ஸில் போய் சாணி போட்டு மொழிகிட்டு இருந்தால் அது தப்பு. அதான் எது எது வேணுமோ தேவையானதை எடுத்துக்கணும் தான். நம்ம அவங்க முன்னோர்கள் இதெல்லாம் தப்பு இல்லை. அந்த காலத்து கட்டத்துக்கு என்ன தேவையோ அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் நமக்கு அதெல்லாம் அதுக்கு தான் நம்ம டாக்டர் பாரதி செல்வன் அவர் வந்துட்டு அறிவொளி இயக்கம்னு நடத்திட்டு இருந்தார். ஏன் என்று எதுக்கு இருந்தாலும் ஏன் எதற்கு கேள்வி கேள்வி கேட்காம எதையும் ஒத்துக்காத. அது டீச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏன் எதற்கு அவர் சொன்னான்னு அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதுங்கிறது தான் அறிவொளி இயக்கம்னு ஒன்று கவர்மெண்ட்டில் கொண்டாந்து நமது டாக்டர் பாரதி செல்வன் அவர்கள் முன்முனைப்பாக அதை பண்ணி கொண்டிருந்தார் அந்த காலத்திலே. அது மாதிரி எதாக இருந்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்டுக்கிட்டு இது பண்ணுங்கள். எந்த விதமான நோய்களை கண்டு பயப்படாதீங்க. கேன்சர் வந்துடுச்சா பயப்படாதீங்க. அதெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. வாழற நாளில் சாவர நாள் தெரிந்தால் வாழற நாள் நரகமாகிடும்பாங்க அந்த கேன்சருக்கு. ஆனால் எதாக இருந்தாலும் ஏர்லியாக போயிடுங்க, அவ்வளோதான். ஏர்லியாக யூ எனி டவுட்டு எனி சஸ்பிஷன் இருந்தால் யூ கோ டு எ டாக்டர் போய் என்ன எனக்கு இருக்கா, எனக்கு வெதர் இஸ் கேன்சர் சாதாரண கட்டி தானே. நிறைய பேர் வருவாங்க, பிரஸ்ட் கேன்சர் வராங்க, வந்து அது ஒன்றும் இல்லைங்க 6 மாதமாக இருக்குங்க, வலியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது பாட்டுக்கு இருக்குங்க அப்படிம்பாங்க. அதான் சொல்லுவேன், குலைக்கிற நாய் கறிக்காது பழமொழி. அது வந்து கேன்சருக்கு பொருந்தும். எப்போ உங்களுக்கு வலி இருக்கோ அது ஆபத்து இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஏ ஒன்லி இன்ஃபெக்ஷன். வலிக்கலைன்னா இட் இஸ் ஏ கேன்சர். அதனால் குலைக்கிற நாய் தான் கடிக்காது. ஆனால் கேன்சராக இருந்தாக்கும் பயப்பட வேண்டியதில்லை. பட் ஏர்லி அப்போனாக்கா யூ கேன் ஹேவ் ஏ ஃபுல் லைஃப். கேன்சருக்கு இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. யூ கேன் ஹேவ் சர்ஜரி, யூ கேன் ஹேவ் ரேடியோ தெரப்பி, கோபால்ட்டு, பிராக்கி தெரப்பி, இது மாதிரி நிறையா வந்துருச்சு. கீமோதெரப்பி, இது மாதிரி நிறைய தெரப்பிஸ் இருக்குது. நிறைய அட்மிட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதனால் எனிதிங் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்லி திங் எவ்ரிதிங் ஏர்லியாக போய் யூ ஹேவ் டு டிடெக்ட். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. எனி ஆல்வேஸ் நான் என்ன சொல்கிறது, ஆல்வேஸ் ஹேவ் ஏ ஃபேமிலி டாக்டர் சிஸ்டம். அது போயிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் இருந்தது குடும்ப மருத்துவர். இப்போ டைரெக்டாக நெஞ்சு வலி வந்ததும் நேராக கார்டியாலஜிஸ்ட்டை போயிடுறாங்க. நேராக மூட்டு வலிக்கு தான் ஆர்த்தோபெடிக். இது மாதிரிலாம் போகிற ஒரு ஃபேமிலி டாக்டர் ஒன்லி ஹி நோஸ் அபவுட் யுவர் ஹோல் பாடி, யுவர் ஃபேமிலி, யுவர் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸு, எவ்ரிதிங் ஹி ஒன்லி நோஸ். ரெண்டாவது, ராத்திரி 1 மணிக்கு கூப்பிட்டா எந்த டாக்டரும் வரமாட்டான். ஆனால் குடும்ப டாக்டர் வந்துடுவான். என்ன பிரேமா, என்ன ஆச்சு உனக்கு, நல்லா தானே போனது காலேஜுக்கு, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து உரிமையாக வந்து கேட்பார். அதனால் இந்த ஃபேமிலி டாக்டர் ஷுட் ரெஃபர். அவர் ரெஃபர் பண்ணணும். யூ காட் ஏ கார்டியக் ப்ராப்ளம், கோ டு ஏ கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம், யூராலஜி ப்ராப்ளம் அப்படின்னு அவரு பண்ணணும். அது மாதிரி ஃபேமிலி டாக்டர் சிஸ்டம் ஷுட் கம். டோன்ட் கோ டு ஏ ஸ்பெஷலிஸ்ட் டைரக்ட்லி. அவசியம் தேவையில்லைன்னு. பட் எல்லாரையும் சொல்லலை, நிறையா தப்புகள் நடக்கிற வாசி. கார்பரேட் ஹாஸ்பிட்டல் தப்புகள் போனதும் உடனே தே ஸ்டார்ட் வித் இன்வெஸ்டிகேட்டிங் யூ. டோட்டலாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் அப்படி தான் ஆச்சு. என் ஃப்ரெண்டோட மாமியார், ஷீ 75 இயர்ஸு, ஜஸ்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன். ஷோல்டர் வந்து லேசை இறங்கிடும், கையை ஓவராக தூக்கினா வீக்னஸ் ஆஃப் தி லிகமெண்ட்ஸ் அண்டு அதனால் சைனோவியல் இதில் லிகமெண்ட்டு ஈஸிலி வித்தின் 5 minutes வி கேன் ரெடியூஸ் இட். ஜஸ்ட் புல் பண்ணி காக்கஸ் மெடியூன்னு சொல்லுவோம். கீழே வந்து ஆக்சுவலாக அக்கிளில் வச்சு அழுத்திட்டு யூ ஜஸ்ட் புல். ஈவன் எனிபடி, நான் டாக்டர் வேண்டாம், எனிபடி ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சவங்க பண்ணிடலாம். ஜஸ்ட் கொசான் புல்லிங்கன்னா இட் வில் கெட் இன் டு இட். கொஞ்சம் ரொம்ப மசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கவங்களுக்கு யூ ஜஸ்ட் ஒரு லைட் அனஸ்தீசியா கொடுப்போம், ஏதாவது ஐவி செடேஷன் கொடுத்து பண்ணிடலாம். ஆனால் இது ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் போயிருக்காங்க. ஜஸ்ட் தே உள்ளே போயிட்டு 10 நிமிஷம் ரெடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. 30,000, 30,000 ரூபா பில்லு. இட்ஸ் ரியல், நாட் எக்ஸாஜரேஷனே இல்லை. 30,000 போட்டிருக்காங்க. அது பண்ண பிறகு எனக்கு ஃபோன் பண்ணலாம் அந்த ஃப்ரெண்டு, இந்த டாக்டர் ஆயிடுச்சுன்னு. ஐயோ, திருச்சியிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கலாமே, நாங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோமேனு. இங்கே என்னுடைய அருமை நண்பர் இப்போ தான் அவங்க பேத்திக்கு பரதநாட்டியம் அரங்கேற்றாச்சு, தன்ராம்னு. அவர் அந்த காலத்தில் 80s ஒரு 10-15 வாட்டி டிஸ்லேட் ஆகி வருவார். நான் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ரெடியூஸ் பண்ணிட்டு போகிறேன். அவர் வந்ததும் படுத்து, டாக்டர் அப்போல்லாம் ஐவி செடேஷன் ரொம்ப இல்லை, கீட்டமின் அதெல்லாம் ஓப்பன் ஈத்தரை கொடுங்க, ஈத்தரை ஊற்றுங்க, நான் சொல்லும் போது ரெடியூஸ் பண்ணுங்க அப்படிவார். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அவருக்கு. நல்லா இழுத்துட்டு இப்போ பண்ணுங்க பாரு, நான் பண்ணிவிட்டு போயிடுவார். அது மாதிரி ஈஸி திங்க. இது மாதிரி கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போகும்போது தே ஆர் மேக் இட், பிகாஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ மச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு எல்லா கோடிக்கணக்கில் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது. தே வாண்ட் டு டேக் பேக், தே வாண்ட் டு டூ இஎம்ஐ கட்டணும். அதனால் அவங்களே குறை சொல்ல முடியல. பட் நம்ம தான் இது பண்ணிக்கணும்.
நம்மளாம் யூ ஃபிக்ஸ் ஏ ஃபேமிலி டாக்டர், கோ டு எம் ஃபார் எனி எயில்மெண்ட்ஸு, லெட் ஹிம் டிசைட் டு ஹூம் டு யூ கோ அப்படிங்கிற அவர் டிசைட் பண்ணுவார். அது மாதிரி வச்சுட்டு ஃபேமிலி டாக்டர் சிஸ்டங்கிறது இந்த நேரத்தில் அதிகம் சொல்லணும்னு என்னுடைய விருப்பத்துக்காக சொல்லிட்டேன். அதனால் ஆல்வேஸ் கீப் யுவர் மைண்ட் ஃப்ரீ, அதுதான் முக்கியமானது இன்றைக்கி செய்தி. அதுதான் தியானம் பயிற்சிங்கிறது. யோகாக்கள், யோகா, இது சொன்ன மாதிரி சுதர்ஷக்கிரியா, பிராணாயாமெல்லாம் வந்து ஆக்சிஜன் நீடட் ஃபார் ஆக்சிஜன். யூ இன்ஹேல் மோர் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பண்ணும்போது யூ கெட்டு ஆர் யூ எக்ஸசைஸு வீட்டில் பண்ண முடியல, ட்ரெட்மில் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது வாக்கிங் எல்லாம் நிறைய பேர் இவங்க பார்த்துருக்கோம். நிறைய சங்கமே ஆரம்பிச்சிருக்காங்க, நடைப்பயிர்கள் சங்கம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக பாலிட்டிக்ஸ் பேசிக்கிட்டு இன்றைக்கி எடப்பாடி சரியில்லை, மோடி சரியில்லை, அது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு ஜாலியாக போகிறாங்க. திஸ் நாட் வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங். டாக்டர் சிவராஜ் போகிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். பிரிஸ்க் வாக்கிங் அதான் சொல்லுவோம், ஆர் ஜாகிங் ஆர் பிரிஸ்க் வாக்கிங். யூ ஷுட் ஸ்வெட்டிங் வரணும். ஸ்வெட்டிங் வந்தால் தான் இட்ஸ் எ வாக்கிங். சும்மா நடந்து போகிறது இட் இஸ் நாட் அட் ஆல் வாக்கிங். யூ கேனாட் பேர்ன் யுவர் கேலரி, அதுதான் முக்கியமானது. ட்ரெட்மில்லில் பண்ணிடலாம். முன்னாடி ஒருத்தர் இங்கே ஃப்ரெண்டு இருந்தார், இறந்துட்டார். 39 வயசில் இறந்துட்டார். ஓவர் வெயிட்டு 130 கிலோ இருந்தார். அவர் வாக் போவார், பின்னால் டிரைவர் இது ஒரு தட்டில் வடை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். அப்பப்போ 5 நிமிஷம் ஒரு வடையை சாப்பிட்டு வாக் போய்கிட்டே இருப்பார். அது மாதிரி போயிட்டுருங்க. திட் இஸ் நாட் வாக்கிங். அது மாதிரி அதெல்லாம் கிடையாது. இப்போ அவர் பேசும்போது நிறையா டயாலிசிஸ், இப்போது அவர் அமரஜோதி பேசும்போது இப்போது கிட்னி ஃபார்ம் வந்து டயாலிசிஸ் பண்ணியிருக்கணும். நிறைய ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ நிறையா நோய்கள் வந்துடுச்சு அப்படிலாம் இல்லை, முன்னாடி இருந்தது தான் எல்லாமே. நியூட்டன்ஸ்லாம் நத்திங் கேன் பி கிரியேட்டட், நத்திங் கேன் பி டெஸ்ட்ராய்டு, அதான் நியூட்டன்ஸ்லாம். இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. அப்பப்போ அது ஆழ்ந்த உறக்க நிலை, டார்மன் ஸ்டேஜுக்கு போயிடும், திருப்பி ஃப்ளேரப் ஆகும். அது மாதிரி தான் எல்லா நோயும். அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ரத்தமாக வந்து ஹெமப்டைசிஸ் வந்து சாவான், ஒன்று பேய் அடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. பேய் அடிச்சிருச்சுங்கிறது அது மாதிரி தான். ஒன்று ஒன்றும் அது இருந்ததை இப்போது நிறையா கண்டுபிடிக்கிற வாசி நிறையா நோய்கள் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ எல்லாமே சிக்கன் குனியா, டெங்குலாம் சொல்கிறோம்ல, இட் வாஸ் தேர், முன்னே இருந்தது தான். ஒரு காலத்தில் இருந்தது ஆழ்ந்த உறக்க நிலை, டார்மன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்போ ஃப்ளேரப் ஆகுது. ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 2 ரவுடி இருக்கான்னா, இந்த ரவுடியை நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னா இன்னொரு புது ரவுடி வந்துடுவான். அதே மாதிரி தான் கிருமிகளும். ஒரு 2 கிருமி அழிச்சிட்டிங்கன்னா இன்னொரு கிருமி ஆழ்ந்த ஒரு கிளம்பி வந்துடும். அதை அழிச்சா இன்னொன்று வரும். பிகாஸ் யூ டு மெயின்டைன். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த உலகில் நமக்கு இடம் ஏது. பழைய பாட்டு, போனால் போகட்டும் போடால வரும். அது மாதிரி வந்தவெல்லாம் தங்க முடியாது. ஈக்குலிபிரியம் இருக்கணும், பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் சைக்ளோனு, சுனாமி, எர்த்குவேக்கு, இது மாதிரி டிசீஸு, இது மாதிரிலாம் வந்து இட் வில் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நமக்கு அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கை நலமாக இருக்கும். அதனால் இதே ஒரே சேயிங், ஒரே நீங்கள் டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுவாங்க எல்லாமே. அது வந்து மெயினாக வந்து யூ கீப் யுவர் மைண்ட் ஃப்ரீ. எதை பற்றியும் கவலைப்பட ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, வீட்டுக்கு வர சட்டு 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் பொருள். அது மாதிரி சொல்லுவாங்க. நினைத்த அந்த மாதிரி வரும்போது வீட்டுக்கு வீடு ஒரு துன்பம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்குது. அதை இது பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் பட் மெச்சூரிட்டி, ஒரு மைண்ட் கண்ட்ரோல், ஒரு தியானம், இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக யூ கேன் ஓவர் கம். அந்த இதை வந்து ஓவர் கம் பண்ணும்போது யூ கேன் ஹேவ் ஏ ஃபுல் லைஃப். ஃப்ரீயாக இருக்கலாம், நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழலாங்கிறது இந்த நேரத்தில் இருந்தோம். ஸோ டேக் அ மெசேஜ், மைண்டை ஃப்ரீயாக வச்சுங்க. ஆல்வேஸ் எனி ப்ராப்ளம், மெடிக்கல் ப்ராப்ளம் தான், டோன்ட் டைரெக்டாக போய் இது பண்ணாதீங்க. எனி டைரெக்டாக மெடிசன் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. போய் கோட்டிய டாக்டர், ஒரு ஃபேமிலி டாக்டர் சிஸ்டம் வச்சு அவர்கிட்ட போங்க. ஈவன் ஸ்மால் எயில்மெண்ட் மேபி, அது ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு 2 நாள் வயிற்று போக்கு போங்க, 2 நாளுக்கு போலைங்க, 2 நாள் வயிற்று போங்க, 2 நாள் கான்ஸ்டிபேஷனுங்க அப்படிம்பாங்க. தட் மேபி கேன்சர் ரெக்டம். கேன்சர் ரெக்டத்தில் அப்படி தான் ஆல்டர்னேட்டு கான்ஸ்டிபேஷன், டைரியா வரும். ஸோ அபவ் 50 இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மோஸ்ட்லி ஆல் ஆஃப் தி கேன்சர்ஸ் ஆர் அபவ் 50. அது கீழே 1-2 சில கேன்சரை தவிர எல்லாமே அபவ் 50 தான். அதனால் அபவ் 50 இருக்கவங்க எனி எயில்மெண்ட்ஸ், எனி பாடியில் உங்களுக்கு இருந்தால் யூ கோ டு யர் ஃபேமிலி டாக்டர். த்ரூ ஹிம் கோ டு யர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஹேவ் ஏ ஃபுல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹேவ் ஏ ஃபுல் ஜாய்ஃபுல் ப்ளஷரபிள் ஹெல்த்தி லைஃப். இதான் சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை நல்கிய இந்த ஹார்ட்ஃபுல் ஃபவுண்டேஷனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தரிசனம்.
மிகவும் சிறப்பான உரை வழங்கிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பின் சார்பாக இந்த புத்தகத்தை பரிசாக வழங்குகிறோம்.